சின்ன மருமகள் சீரியல் ப்ரோமோ பத்தி இந்த வீடியோல பார்க்கலாமாங்க. ஐஸ்வர்யா பார்த்தீங்கன்னா, நம்ம எப்படியாச்சும் மாமா கிட்ட நெருங்கி பழகிரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஆனா சேது கிட்ட அது எதுவுமே நடக்கல. சேது இன்னும் நம்ம ஐஸ்வர்யாவ வந்து ஒய்ஃபாவே ஏத்துக்கல. சொல்லப்போனா அவ வந்து வீட்ல ஒரு ஆளு அவ்வளதான் அப்படின்ற மாரி இருக்காரே தவிர, அவங்களோட நெனப்பு ஃபுல்லா நம்ம தமிழ்செல்வி மேல தான் இருக்கு. என்னதான் தமிழ்செல்வி மேல கோவம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, தமிழ்செல்வி தான் என்னோட பொண்டாட்டி அப்படின்றத உறுதியா இருக்காங்க. அங்க நம்ம தமிழ்செல்வியும் பார்த்தீங்கன்னா, சேது தான் நம்ம புருஷன். இதுக்கு மேல வேற யாரும் கிடையாது அப்படின்ற மாரி எங்க 2 பேருக்கும் நடுவுல குழந்தை. வேற யாருமே இல்லன்ற மாரி நெனச்சுட்டு இருக்காங்க. அவர் என்னதான் கல்யாணமே பண்ணியிருந்தாலும், அவர் என் புருஷன் தான் அப்படின்ற மாரி நெனைக்கிறாங்க. நம்ம சேது அந்த மாரி தான் நடந்துக்கிறாங்க. ஏன்னா, கொஞ்சம் கூட ஐஸ்வர்யா பக்கம் பேசுறதும் கிடையாது. ஒரு சக மனுஷியா தான் அந்த வீட்ல நடத்திட்டு இருக்காங்க. ஆனா, ஐஸ்வர்யா எவ்வளவோ முயற்சி பண்றாங்க. ஈஸ்வரி அதுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்றாங்க. என்னென்னமோ கிஃப்ட் எல்லாம் வாங்கி குடுக்குறாங்க. பிறந்த நாள் எல்லாம் கொண்டாடுறாங்க. ஆனா என்ன நடந்தாலும் நம்ம சேது பார்த்தீங்கன்னா, தமிழ்செல்வி பக்கம் தான் இருக்க போறாங்க. தமிழ்செல்வி குழந்தைய பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வராங்க. ஈஸ்வரி இத தெரிஞ்சுக்கிட்டு அவள உள்ளவே விடக்கூடாது. வாசல்ல நிக்க வச்சு அப்படியே துரத்தி அடிக்கணும் அப்படின்றதுக்காக போய் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே மோசமா நடந்துக்கிறாங்க. "நீ தான் உள்ள வரமாட்டேனே" அப்படின்னு சொல்லிட்டு கிண்டலும் கேலியுமா பேசுறாங்க. நம்ம தமிழ்செல்வியும் பார்த்தீங்கன்னா, "நான் வரல. என் புள்ள உள்ள இருக்கு. என் புள்ளைக்காக தான் வந்திருக்கேன். உனக்கு தெரியாதா?" அப்படின்ற மாரி சொல்றாங்க. பதிலடி குடுக்குறாங்க. இவளுக்கு இப்படியெல்லாம் சொன்னா புரியாது அப்படின்னு சொல்லிட்டு, "அப்பத்தா விலகுடி" அப்படின்னு சொல்லிட்டு, "நீ வா தமிழ்" அப்படின்னு உள்ள கூட்டிட்டு போறாங்க. ஆனா வாசப்படி வரைக்கும் போற தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா, உள்ள வரமாட்டேன்றாங்க. "என் புள்ளைய நான் பார்க்கணும். எதுக்காக இங்க வந்திருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்குறாங்க. என் புள்ளைக்காக வந்திருக்கேன்" அப்படின்னு சொல்றாங்க. "இன்னைக்கு தமிழ்செல்விக்கு பொறந்த நாள்றா. அது கூட தெரியலையா மடையா?" அப்படின்ற மாரி வந்து அப்பதான் வந்து குழந்தை தூக்கிட்டு வந்து காமின்றாங்க. தமிழ்செல்விக்கு பிறந்த நாளு அப்படின்றதுனால எதுவுமே சொல்ல முடியல. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யாவோட பர்த்டே ஃபங்க்ஷன் அப்படியே பாதியிலே விட்டுட்டு, நம்ம தமிழ் கிட்ட வந்துடுறாங்க. குழந்தைய வச்சுட்டு அழுகுற பார்த்துட்டு, அந்த சென்டிமென்ட்டான வந்து பார்த்தீங்கன்னா வந்து சீன் பார்க்க அவ்வளோ நல்லா இருக்கு. நம்ம அழகருக்கு நம்ம தமிழுக்கு நடுவுல அவ்வளோ பாச போராட்டம். கூடவே நின்னு சேதுவும் இதெல்லாம் வேடிக்கை பார்க்குறாங்க. ஒரு தாய் இல்லாம குழந்தை வளரலாமா அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு தான் அந்த கஷ்டம். இந்த குழந்தைக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சேது முடிவு பண்ணாருன்னா, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, அவராச்சும் வந்து ஏதாச்சும் ஸ்டெப் எடுத்து நம்ம தமிழ்ச்செல்வி மேல எந்த தப்பும் இல்லைன்றத வந்து தெரிஞ்சுக்கினாருன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து என்ன சுவாரஸ்யமா நடக்க இருக்குன்றத.